ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழில் தேடல். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட் அதோட பறக்கும் ரயில் சொல்லுவாங்க இல்லையா, எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் டிசம்பரில் இல்லை ஜனவரியில் விடுறதா பேசிகிட்டு இருந்தாங்க. அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு பார்க்கலான்னு ஒரு ரவுண்டு சென்ட் தாமஸ் மவுண்ட் பக்கம் போனேன். அப்போ எடுத்த வீடியோ தான் அது. இது வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் சபர்பன் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி புறநகர் ரயில் நிலையத்தில் இறங்கி சைடில் போனால், அதாவது சென்ட் தாமஸ் மவுண்ட்டோட எக்ஸ்டென்ஷன் சைடு. இதில் தான் வேளச்சேரிலேருந்து வரக்கூடிய எம்ஆர்டிஎஸும் வந்து இணையுது. அந்த இடத்த தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கிரே கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு இல்லைங்களா, அதுதான் எம்ஆர்டிஎஸோட ட்ராக்கு. சிமெண்ட் கலர் இது, அதெல்லாம் எம்ஆர்டிஎஸோட ட்ராக்கு. உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும். எம்ஆர்டிஎஸ் கூடவே நம்ம மெட்ரோவோட வேலை நடந்துகிட்ருக்குங்க. எம்ஆர்டிஎஸுக்கு மேலே தான் மெட்ரோ வந்து போகுது. அது இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் இப்போ காமிக்கிறேன். இது வந்து லெஃப்ட் சைடு, ட்ராக் சைடு. இந்த பக்கம் பில்லர்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் காமிக்கிறேன். அந்த பில்லர்லாம் இருக்கு இல்லையா, இதில் தான் நமக்கு வந்து சோழிங்கநல்லூர் போகக்கூடிய மெட்ரோ ட்ரெயின் வரும். சைடில் பழைய சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷனோட சைட்லேயே வருது இது. இதை வந்து அந்த ஃபஸ்ட்டு டெக்கில் வந்து எம்ஆர்டிஎஸ்னால், செகண்ட் டெக்கில் மெட்ரோ போகும். இந்த உயரமான தூண்லாம் இருக்குல்ல, இது மூலமாக கனெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் இந்த பில்லர் சைடில் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்க. இந்த பில்லர் பார்த்திங்கன்னா தென்னை மரத்தோட ஹைட்டாக இருக்கும். நல்லா இப்போது பக்கத்தில் போயிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பக்கம் தெரியுதுங்களா, இது டுவர்ட்ஸ் ஆலந்தூர் போகிறதுங்க. அந்த பில்லர் குட்டி குட்டியாக, இதில் வீடியோவில் குட்டி குட்டியாக தெரியுது, லாங்லேருந்து எடுத்ததுனால உயரமாக இருக்கு இல்லைங்களா. அது எல்லாமே வந்து டுவர்ட்ஸ் ஆலந்தூர் போகிறது சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து. இது இந்த பக்கம் போகிறது வந்து டுவர்ட்ஸ் சோழிங்கநல்லூர். இது ஐ பிலீவ் மாதாவரம் டு சோழிங்கநல்லூர் போகிற ட்ராக்கில் ஒன்று இந்த பக்கம் வரக்கூடியது. இப்போ பாருங்கள், அந்த தென்னை மரத்தோட ஹைட்டாக தான் இருக்கும். எம்ஆர்டிஎஸுக்கு மேலே கட்டி அது மேலே அந்த ட்ராக்ஸ் போகிற இதெல்லாம் கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர்லாம் அவங்க எடுத்து கொண்டு வந்து வைப்பாங்க. எல்லாமே ப்ரீகாஸ்ட்டுங்கிறதுனால வேறு இடத்துல செஞ்சு வச்சுருந்தாங்க. இல்லை சில இடத்துல ஃபுல்லாக மெட்டலில் இருக்குது, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம அந்த எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் ட்ராக்குக்கு கீழே போயிட்டுருக்கோம். கீழேருந்து பார்த்தா தெரியுதுங்களா, ஓகேவா. அந்த பக்கம் இருக்குது சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த பாருங்கள், இந்த பில்லர்ஸ் எல்லாம் எவ்வளோ உயரமாக, எவ்வளோ ஹைட்டாக இருக்குது, எவ்வளோ அகலமாக இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது, ஓகேவா. நான் தான் சொன்னேன், தென்னை மரத்துக்காக ஹைட்டாக போட்டிருக்காங்க ஒரு பில்லர்னு, தெரியுதுங்களா. ஆக்சுவலாக பக்கத்தில் ஏதாவது வீட்டில் மொட்டை மாடியில் ஏறி எடுக்கலான்னு பர்மிஷன் கேட்டேன், யாரும் அலோவ் பண்ணல. சரி நம்ம கீழேருந்தே எடுப்போமேன்னு எடுத்துட்டேன். இது எம்ஆர்டிஎஸ். அதுக்கு மேலே இருக்கிறது இந்த கிரிட், ஸ்டீல் கிரிட் இருக்கு இல்லையா, அயன் கிரிட். இது எம்ஆர்டிஎஸ் போகிறது. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கிரிடு மெட்ரோவுக்கு, சென்னை மெட்ரோவோடது. ஏதோ மெட்ரோ, இந்த எம்ஆர்டிஎஸ்ஸையும் மெட்ரோ கூட இணைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அது என்ன மெட்ரோவில் அது இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் பீச் வரையும் போகக்கூடிய ட்ராக்கை ஃபுல்லாகவே மெட்ரோ கிட்ட கொடுக்குறதா ஒரு பேச்சு. அது எந்த நிலைமையில் இருக்குதுன்னு எனக்கு தெரில. இது டுவர்ட்ஸ் வேளச்சேரி போகிற பக்கம் ரைட் சைடு பாருங்கள், இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டே இருக்குது. இந்த ஒரு ட்ராக்குக்கு மேலே அந்த இதை கேர்டரை வச்சுட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன் மேலே இருந்து அடுத்தது சிஎம்டிஏயோட மெட்ரோ ஒர்க்லாம் பார்த்துக்கிட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மெட்ரோ ஒர்க் இல்லை, கீழே எம்ஆர்டிஎஸோட பிரிட்ஜஸ் எல்லாம் போட்டுட்டாங்க இல்லையா, ட்ராக்கெல்லாம் போட்டு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெல்லாம் லைன்லாம் எடுத்துட்டாங்க. டெமோ ரன் கூட நடந்துருந்தது, செக்கிங் ரன் கூட நடந்துருந்தது. அப்போ ஏதாவது ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க, இது இங்கே மிஸ் ஆகுது, அது இங்கே லேக் ஆகுதுன்னு ஏதாவது ஸ்நாக் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. அதை ரெக்டிஃபை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ஆட்கள் கூட அந்த ட்ராக்கில் நடந்து போயிட்டு இருந்தாங்க, அவங்க வேலை செய்கிறவங்கள தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த மெட்ரோ கம் எம்ஆர்டிஎஸ் ரெண்டுமே மேலே போகிறது தெரியுதுங்களா உங்களுக்கு. தூரத்துலேருந்து எடுத்ததுனால இவ்வளோ தான் கிளியரிட்டி இருக்கும். ஜூம் பண்ணி எடுத்தாலும் பிரேக் ஆகுது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கெல்லாம் போய் வீடியோ எடுக்கணும். அந்த பக்கம்லாம் போகிறதுக்கு ஆக்சஸ் இருக்கா என்னென்னு தெரியல ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, நம்ம ஸ்டேஷன் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கோம், அந்த பக்கம்லாம் போகல.
மேலே ஏறி எடுத்தால் தான் ஒரு இது இருக்கும். அங்கெல்லாம் பர்மிஷன் கிடைக்காது, கொடுக்க மாட்டாங்க. ஒர்க் நடக்கிறது அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து எடுத்தது. இதுதான் எம்ஆர்டிஎஸோட ட்ராக்ஸு. இப்போ நம்ம பார்க்குறது எம்ஆர்டிஎஸோட ஸ்டேஷன், சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்குள்ளார. இப்போ பாருங்கள், இதில் ஒரு இடத்துல அந்த ட்ராக்கு தெரியுதுங்களா, லைட்டாக உடஞ்சிருக்கு பாருங்கள். உடஞ்சிருக்கா கட் பண்ணி வச்சுருக்காங்களோ தெரியல. ஓகேவா, இது ஃபுல்லாக ஸ்டேஷன் ஒர்க்கு. ஓகேங்களா, இது எந்த கண்ட்ரோலில் எந்த கண்டிஷனில் இருக்குங்கிறத பாருங்கள். இப்போது ரெடியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் பேசிக் நீட்ஸு, லைட்டுக்கு அதெல்லாம் மற்ற விஷயங்கள் போடணும். பெஞ்சு போடணும். என்ன சொல்கிறீங்க, கஸ்டமர் உட்காரத்துக்கு கிட்டத்தட்ட இது மெட்ரோவோட ஸ்டேஷன் மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருக்குது. உங்களுக்கே தெரியும். ஓகேவா, உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் என்னென்ன எப்படி எப்படி பண்ணணும், என்னென்ன இருக்குதுன்னு தெரியும். சாரி, வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரையும் நன்றி, வணக்கம்.